குட் மார்னிங் சார். வணக்கம். இப்போ நம்ம காஞ்சிபுரம் மாவட்டத்தில நீங்க எம்எல்ஏவா இருக்கீங்க. ஸோ இங்க இருக்க மக்களுக்கு வந்து நெறைய நல்லது பண்ணியிருக்கீங்க. ஆனாலும் நீங்க மக்களுக்கு இன்னும் செய்யணும்னு சொல்லி, சில் வித் சிபிஎம்பின்னு ஒரு ப்ரோகிராம் நடத்தியிருக்கீங்க. அது என்ன ஐடியாவுல நீங்க எதுக்காக நடத்தியிருக்கீங்க? அதாவது காஞ்சிபுரம் மக்களுக்கான சார்பாகன்றத விட, அது குறிப்பா நம்மளுடைய இளைஞர்களோட உரையாடணும் யாஹ்! அப்படின்றதுக்காக தான் வச்ச ப்ரோகிராம் அது. அதுல அரசியல் மட்டும்னு இல்ல. ம். அரசியலுக்கு அப்பாற்பட்டு கல்வி, அவங்களுடைய கெரியர் டெவலப்மெண்ட் சம்மந்தமா, ஏன் ஜாலியா இருக்கக்கூடிய ஓகே. என்டர்டெயின்மெண்ட்ஸ் பத்தி, இப்படி எல்லா விதமான உரையாடலும் அதுல இருந்தது. எல்லாம் நல்ல கலந்துரையாடல். ஆனா பொதுவா வந்து இந்த ஜென்ஸி கிட்ஸ்லாம் வந்து ஏதோ விளையாட்டுத்தனமா இருக்காங்க. அம் அப்படின்ற மாரி ஒரு எண்ணம் இருக்கு மக்கள்கிட்ட. அது இல்லன்றது அந்த ப்ரோகிராம் மூலியமா நிரூபிச்சிருக்காங்க யங்ஸ்டர்ஸ். ஓகே. நல்ல சிந்தனைக்குரிய கேள்விகள், சமூகத்துல அவசியமான அக்கறையான கேள்விகள், காஞ்சிபுரத்துக்கு இன்னும் என்ன செய்யலான்றத பத்தின ஒரு எண்ணங்கள். பொதுவா தமிழ்நாட்டிலேயே வந்து இருக்கக்கூடிய இந்த கல்வி தரம் மற்றும் எல்லா நிலைப்பாடுகளை பற்றி அவங்க பேசும்போது ரொம்ப ஆச்சரியமா இருந்தது. அவங்களுடைய சிந்தனையும், அவங்களுடைய பேச்சும், உரையாடலும். ஓகே சார். இப்போ நேத்து பார்த்தீங்கன்னா, நம்ம முதலமைச்சர் வந்து எல்லாருடைய அக்கவுண்ட்லயும் 5000 மகளிருக்காக கிரெடிட் பண்ணியிருந்தாங்க. ஸோ அத நீங்க எப்படி எதிர்பார்த்தீங்க? யாருமே எதிர்பார்க்காதது. அதாவது அ பெரிய சிக்ஸர் ஆ. அப்படின்ற மாரி. சொல்லப்போனா திமுக தொண்டர்களுக்கு ஒரு மகிழ்ச்சிகரமான கொண்டாட்டம்ன்றத விட, ஒட்டுமொத்த தமிழ்நாட்டு மக்கள், குறிப்பா மகளிருடைய ம். கொண்டாட்டமா மாறுச்சு. பொதுவா நமக்கு கொண்டாட்டம்னா பொங்கல் தான் இருக்கும். ஆமா சார். நேத்தைக்கு பொங்கல விட ஒரு பெரிய கொண்டாட்டத்த தலைவர் குடுத்துருக்காரு. அதான் சார். நாங்களும் ஏன்னா, பணம் போட்டதுக்காக நான் அந்த வார்த்தைய சொல்லல. ஓகே. எதிர்பாராத நேரத்துல வந்த வரவு மக்களுக்கு. அப்படின்றது. அத தடுக்கணுன்ற முற்படுற ஒரு மிகப்பெரிய சதியை பாஜக நீதிமன்றத்து வழியா முற்படும்பொழுது, முடியாதுன்னு நீ எவ்வளவுதான் எங்கள தடுத்து நிறுத்திடலாம், எங்கள வஞ்சிக்கலான்னு முயற்சி எடுத்தாலும், எங்க தமிழ்நாட்டு மக்கள நான் பாதுகாப்பேன்னு தலைவருடைய ஒவ்வொரு மைல்கல்லையும் இதுவும் ஒண்ணு. ஓகே சார். இப்போ இந்த திட்டத்த வந்து நம்ம பாஜகவ பார்த்து ஆல்ரெடி பீகார்ல குடுத்துருந்தாங்களாம். அவங்க வந்து 10,000ன்றது மாரி குடுத்தது நம்ம முதலமைச்சர் வந்து காப்பி பண்ணான்னு சொல்றாங்களே! இது ஒரு பித்தலாட்டமான பேச்சு. அப் அதாவது என்னன்னா, ஆ பீகார் எலக்ஷனுக்கு முன்னாடி ஒரு 2 மாசத்துக்கு முன்னாடி என்ன பண்றாங்கன்னா, ஒன்றிய அரசோடைய ஒரு திட்டமா, மகளிருக்கான ஒரு தொழில் முனைப்புக்கான ஒரு கடன் திட்டம் தான் ஓ! வச்சாங்க. அது பேர் கடன் திட்டம். யாஹ்! அந்த திட்டத்து பேர் வந்து வடச்சொல்ல வருதுங்க. ஓகே. என்னால சொல்றதெல்லாம் ஓகே கஷ்டம். சார். இருந்தாலும் சொல்றேன். ரூ. 10,000 கடனாக குடுக்குறாங்க. குடுத்துட்டு ஒரே மாதத்துல தேர்தல். தேர்தல் நடைமுறை விதிகள் அப்படின்னுவாங்க. மாடல் கோட் ஆஃப் கான்டக்ட்ன்னு சொல்ற ம். தேர்தல் நடத்தை விதி அமல்ல இருக்கும்போது, அந்த இடத்துல ஒரு தேர்தல் நேரத்துல அறிவிச்சு குடுக்குறாங்க. அந்த குடுக்கப்பட்ட கடன் மொத்தத்தையும் தள்ளுபடி செய்யப்பட்டதுன்னு சொல்லி அறிவிக்கிறாங்க. ஓக் அப்ப இது எவ்வளோ பெரிய ஒரு மோசடியான ஆ. செயலை பாஜகவும், அதோட சேர்ந்து நிதிஷ்குமாரும் அதுக்கு பலியாகி, கமெண்ட் பண்ணி அவரும் சேர்ந்து ஆட்சிக்கு ஆசைப்பட்டு செய்திருக்காங்க. நேற்றைக்கு மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் வழங்கியிருக்கக்கூடியது 2 1/2 ஆண்டு காலமாக தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய குடும்பத் தலைவருக்கு அவர்கள் உரிமையை, உங்கள் சுயமரியாதை காக்கக்கூடிய வகையில கலைஞர் மகளிர் உரிமை பெற்றுன்ட்டு மாதம் மாதம் ரூ. 1000 தர்றாரு. ஓகே. இத சொல்லி அது வந்து மாதம் மாதம் ரூ. 1000 இது கடன் கிடையாது. மாதம் மாதம் ரூ. மக்களுக்காக ஒரு 1000 கொடி. குடுத்துட்டு இருக்கோம். ஒவ்வொரு மாதமும் குடுத்துட்டு இருக்கோம். இது ஒண்ணும் நேத்தைக்கு குடுத்தது இல்ல ஆமா புதுசா. சார். அவங்கள மாரி பித்தலாட்டத்துக்கு ஒரு முறை குடுத்து ஏமாத்துறது இல்ல. ம். தொடர்ந்து குடுத்துட்டு இருக்கோம் 2 1/2 வருஷமா. அதுல 1,30,00,000 பேருக்கு. அதுக்கு பீகார்ல குடுத்தது எவ்வளோ தெரியுங்களா? 26,00,000 பேருக்கு தான். ம். இது ஒரு கோ 1,30,00,000 மகளிர் குடுத்துட்டு, அதுல வந்து நீதிமன்றத்தின் மூலமாக ஒரு தடை வாங்கலாமான்னு சொல்லி பாஜக முயற்சிக்கிறதுன்ற காரணத்தினால, அதை இப்பொழுதே அட்வான்ஸா குடுக்குறேன்னு குடுக்குறாங்க. ஓகே சார். இப்போ நம்ம தமிழ்நாடு முதலமைச்சர் வந்து ம். என் வாக்குச்சாவடி, வெற்றி வாக்குச்சாவடிக்காக.
இப்போ அந்த மீட்டிங் எப்படி போயிட்டுருக்கு? நீங்க என்ன சொல்ல வரீங்க? ஒவ்வொரு இடத்துலயும் என் வாக்குச்சாவடி, வெற்றி வாக்குச்சாவடி கூட்டங்கள் வந்து ஒரு மிகுந்த எழுச்சியை தந்து கொண்டிருக்கு. திமுக பல மாநாடுகளை சந்திச்சிருக்கு. தொடக்க காலத்துல இருந்து இந்த 75 ஆண்டு காலத்துல மாவட்ட அளவிலான மாநாடு, மாநில அளவிலான மாநாடுன்னு பேரறிஞர் அண்ணா, முத்தமிழறிஞர் கலைஞரை தொடர்ந்து நடத்திருக்காங்க. ஏன் இப்ப இருக்க மாண்புமிகு முதலமைச்சர் தலைவரா ஆ. பொறுப்பேற்று கூட அது மாரி ஒரு சில மாநாடுகள நடத்தியிருக்காங்க. ஆனா, ஒரு நிகழ்வு, ஒரு மாநாடு அப்படின்றது எங்களுக்கு ரொம்ப கொண்டாட்டம். ஒருவேள ஒரு 2 மாநாடு ஒரு பெரிய எழுச்சி குடுக்கும் அப்படின்றது வேற. ம். இப்ப நடக்கிற அத்தனையுமே மாநாடுக்களாக. யோசிச்சு பாருங்க. இளைஞரணி சார்பாக ஆ. நடத்தப்பட்டது 2 அது மாநாடே கிடையாது. பெண்களுக்காகவும் நடக்குது. பெண்களுக்காவது வெல்லும் பெண்கள், வெல்லும் தமிழ் பெண்கள்னே சொல்லி ம். அழைக்கப்பட்டது. அதுவும் எப்படின்னா, நடத்தப்பட்டது ஒரு ஜோன்ல. ஆ. நாட் என்டையர் தமிழ்நாட்டுக்கு. ஒரு ஜோன்ல 1, இன்னொரு ஜோன்ல 1ன்னு 2 இடத்துல நடத்தப்பட்டது. ம். அதே மாதிரி இளைஞர்களுக்கும் வட தமிழ்நாட்டில் இருக்கக்கூடியதுக்கு ஒன்று திருவண்ணாமலையிலயும், அடுத்தது வந்து தஞ்சாவூர்லயும் அ நட அ சாரி விருதுநகர்லயும் நடத்தப்பட்டது. இது 2ம் நிர்வாகிகள் சந்திப்பு. ஏதோ ஒட்டுமொத்தமாக இளைஞர்களுக்கு ஓப்பன் கால் ஃபார் இல்ல. வெறும் நிர்வாகிகள் சந்திப்பு. ஒவ்வொருவருக்கும் பெயர் குறிப்பிட்டு அவர்களுக்கு கியூஆர் கார்ட் பண்ணத ஒரு ஐடி கார்டோடு குடுத்து அடைச்சு வந்தவங்க. அதுவே வந்து பெரிய திமுகவினுடைய மாநாடுகளா மாறிடுச்சு. இது இல்லாம இப்ப என் வாக்குச்சாவடி, வெற்றி வாக்குச்சாவடின்ட்டு அ பிஎல்சின்னு சொல்லக்கூடிய பூத் லெவல் ம். கமிட்டியில இருக்கக்கூடியவங்களுக்காக அ வட அதாவது சென்னை, காஞ்சிபுரம், திருவள்ளூர், கடலூர் ஒரு பகுதி, விழுப்புரம், செங்கல்பட்டு இதெல்லாம் சேர்ந்து மொத்தம் 2 நாளுக்கு முன்னாடி திருவனந்தபுரம் நடந்தது. எஸ் சார். நானும் அதுவே ஒரு 1,00,000 பேருக்கு மேற்பட்டவங்க பங்கேற்றது. பெரிய எழுச்சி, மிக சிறந்த உரை, ஒரு உற்சாகமூட்டுற உரை. அத விட முக்கியம் மிக தன்னம்பிக்கை தர உரை ஆமா. குடுத்தாங்க. இன்னைக்கு திருப்பத்தூர்ல அதேபோல நடக்குது. இது இப்ப வந்து பார்த்தீங்கன்னா, இந்த பக்கம் திருவண்ணாமலை, ராணிப்பேட்டை, வேலூர், திருப்பத்தூர், தர்மபுரி, கிருஷ்ணகிரி, சேலம் இப்படின்னு இந்த கவரேஜ் உள்ளது. கள்ளக்குறிச்சி எல்லாம். இதுக்கானது நடக்குது இப்ப. திருப்பத்தூர்ல நடக்கிறது வந்து அடுத்த கட்டம். இப்ப இன்னும் 2 ஜோன் நடத்தப் போறாங்க. ம். மொத்தத்துல கணக்கு எடுத்தா எப்படி போய் நிக்குதுன்னா, இந்த ஒரு 2 மாதங்களுக்குள்ளாக ஒரு 10 மாநாடுகள தமிழ்நாட்டுல ஒரு ஒரு பகுதியில மட்டும் நடத்துற மாரி ஒரு மாநாடு அல்ல இது. ஓகே. நிர்வாகிகளுக்கான கூட்டம், வாக்குச்சாவடி செயல்பாட்டு பணிக்குழுவுக்கான கூட்டம் தான் நடத்தப்பட்டிருக்கு. இது பொது அழைப்பே இல்ல. அதுக்கே இவ்வளவு எழுச்சின்னும் பொழுது, தமிழ்நாட்டினுடைய ஒருமித்த குரலாக, ஒரே கட்சியாக திமுக என்ற ஒரு பெரும் இயக்கம் உருவெடுத்து வந்திருக்கிறது. ஒரு தன்னம்பிக்கையை பெற்றிருக்கிறது. மக்களுடைய நம்பிக்கைக்குரிய இயக்கம் என்பதை காட்டுகிறது. எதிர்த்து நின்று வரக்கூடியவங்க யார் வந்தாலும் வரட்டும். அத பார்த்துடலாம் அப்படின்ற அளவுக்கு தொண்டர்கள், இளைஞர்கள் எல்லாரும் எழுச்சியோட இருக்காங்க. ஓகே சார். 2026ல வெற்றி பெறுவோம் சார். நன்றி. நன்றி சார்.